நாம் 7ஆம் வசனத்தை அருமையாங்களே தொடர்ந்து பார்த்தோம். அதுக்கு முன்னாடி 6வது வசனம் தான் நம்முடைய வாக்குத்தத்த வசனமாக இருந்துச்சு. நம்ம சபை கொடுக்கப்பட்ட 2025 இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தம். ஆமா, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆமா கர்த்தருக்கு படிப்பினால, பணத்தினால, திறமையினால, நம்முடைய யோசனையினால, நம்முடைய வைராக்கியத்தினால செய்ய முடியாத காரியத்தை தேவனுடைய ஆவி செய்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா வந்திருக்க அன்பு தேவ பிள்ளைகளை, வசனத்தை கேட்பது மாத்திரமல்ல, உன் இருதயத்திலே அப்படியே பதிய வைங்க, அப்படியே பதிய வைங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால ஆண்டவரால முடியாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. இந்த உலகத்துல ஆண்டவரை எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லமுள்ள தேவன். அவருக்கு நல்ல பேரு உண்டு. சர்வ, சத்தமா சொல்லுங்களேன், சர்வ வல்லமுள்ள தேவன், சர்வத்தையும் செய்யக்கூடிய வல்லமுள்ள தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால இந்த 2025ஆம் ஆண்டு முழுதும் இந்த 12 மாதம் கர்த்தர் எவ்வளோ நோய்வாய்ப்பட்டோம், எவ்வளோ விபத்துகளை சிக்கணும், எவ்வளோ அருமையாவில் கஷ்டப்பட்டோம், எவ்வளோ அவமானப்பட்டோம், எவ்வளோ நிந்திக்கப்பட்டீங்க, அவமானப்படுத்தப்பட்டீங்க. ஆனா ஆண்டவர் ஒருபோதும் உங்களை விட்டு கொடுக்காதபடி கர்த்தர் காத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, நீ கேட்ட 10 விஷயம் கேட்டிருந்தாலும் ஆண்டவர் அட்லீஸ்ட் ஒரு 5 விஷயமாவது உங்களுக்கு கர்த்தர் செஞ்சிருப்பார். ஆமா, இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. சொல்ல முடியுமா? முடியாது. எப்படியே கர்த்தர் எப்படியே கொஞ்சமாவது கர்த்தர் உன்னை திருப்திப்படுத்துவதற்கு ஆண்டவர் நன்மையை செய்திருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க அருமையானவர்களே, சின்ன ஒரு சாட்சி தான் இது. ஆண்டவரால் முடியும் என்றதுக்கு ஒரு சின்ன ஒரு சாட்சி. எப்பயோ நடந்த சாட்சி அல்ல, இந்த நேற்று முந்தானத்தில் நடந்த சாட்சி தான். நம்ம சபையில நிகழ்ச்சி நடத்துவதற்கு, டான்ஸ் ப்ரோக்ராம் பண்றதுக்கு நிறைய பிள்ளைகள், கிட்டத்தட்ட 30-35 பிள்ளைகள் இங்க தங்கி என்ன செஞ்சாங்க, ப்ராக்டிஸ் எடுத்திருந்தாங்க. திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு சமைத்து போடக்கூடிய அரிசி என்ன பண்ணுச்சு, காலி ஆயிடுச்சு. அரிசி என்ன பண்றதுன்னு தெரியல. அரிசி என்ன பண்ண தெரியல. நாங்க வெளியே ஒரு பிஸியாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டோம் பிரேயருக்காக. என்ன பண்ண யோசித்தோம், என்ன பண்ண அரிசி இல்லையே வாங்கணுமே. அப்புறம் ஜோமனை விட்டாச்சு. அப்புறம் சாயங்காலம் பார்த்தா ஒரு சகோதரி, நம்முடைய ஜெருசலேம் ஃபேமிலி, பாஸ்டர் ஃபேமிலி ஃபோன் பண்றாங்க. பாஸ்டர்மா, சாயந்தரம் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்துடாதீங்க, நான் கொண்டு வரேன் அப்படின்ட்டு. அல்லேலூயா. கர்த்தருக்கு நினைச்சே பார்க்க முடியல. அரிசி இல்லை, காலியாச்சு. நான் தேவன்ட்ட அரிசி தான் கேட்டோம், ஆனா கர்த்தர் சாப்பாடே கொடுத்துட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகி. அது எப்படிப்பட்ட சாப்பாடு? விதவிதமான சாப்பாடு. இட்லி, சப்பாத்தி, அப்புறம் நான் சாப்பிட்டீங்கம்மா வெஜிடபிள் ரைஸ். அல்லேலூயா. ஆமா, நாங்க கேட்டது ஒரு ரைஸ் மட்டும்தான். ஆனா ஆண்டவர் பாருங்க, திடீர்னு கர்த்தர் அது சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும் இது எங்க வாழ்க்கையில பெரிய விஷயமாக இருக்கிறது. கர்த்தருக்கு இங்க அரிசி காலியான விஷயம் அவங்களுக்கு தெரியாது, இங்க புலம்புற விஷயம் அவங்களுக்கு தெரியாது. ஆனா தேவன் பாருங்க, அவங்க உள்ளத்துல பேசி அந்த பிள்ளைகளுக்கு என்ன பண்ணாங்க, நான் கொடுத்தா கூட ஒரு சாப்பாடு ஒரு சாப்பாடு தான் கொடுத்துருப்போம். ஆனா பாருங்க, தேவன் கொடுக்கும் பொழுது விதவிதமா கொடுத்தாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இதான் சொன்ன, பலத்தினால அல்ல, ஆமா யாரால ஆகும், நம்மளால முடியாது, அந்த ஆண்டவரால எல்லாவற்றையும் செய்ய அவரால் முடியும். இந்த நாளிலே இந்த புது வருஷத்துக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை வாசிக்க போகிறோம். எல்லாரும் பைபிளை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். கையில பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க. தெலுங்கு, தமிழ், கன்னடம், இங்கிலீஷ், ஹிந்தி யார் இருந்தாலும் சரி கையில வைத்துக் கொள்ளுங்கள். யோசுவா புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை சத்தமா வாசிங்க பார்ப்போம். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க சொன்னேன், சீக்கிரம். ஹல்லேலூயா. கன்னட வாசிங்க.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னோட கூட இருக்கிறார்னு வேதம் சொல்லுகிறது. 2026 ஆண்டு வரப்போகிறது. அந்த வருஷத்தில் அருமையாகலே நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் தேவன் உங்களோடு கூட வருவார். கரந்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை தேவன் எதற்காக சபை கொடுத்தாருன்னு தெரியல, நமக்கு கொடுத்தாருன்னு தெரியல. ஆனா ஒன்று மட்டும் தெரிகிறது, இந்த வசந்த மூலமாக வருகிற ஆண்டிலே நிறைய விபத்துகளை நாம் சந்திப்போம். கர்த்தருக்கு நிறைய விபத்துகள் அருமையான காதுல கேள்விப்படுவோம், நிறைய விபத்துகளை கண்கள்ல பார்ப்போம். ஆனால் உங்களை என்னை கர்த்தர் கூடவே இருந்து பாதுகாத்துக் கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையா பலங்கொண்டு திடமனதா, எதை குறிச்சு கலங்காத, நீ கவலைப்படாதீங்க, வேதனைப்படாதீங்க. நீ எங்கெல்லாம் போறீங்களோ, யாருமே என்னென்ன வேலை செய்றீங்களோ எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். புரிஞ்ச பிள்ளைங்களா? ஹல்லேலூயா. ஆமா, ஒரு மனிதனோடு கர்த்தர் கூட இருப்பாருன்னு சொன்னால் அவனை விட பாக்கியசாலி யாருமே. ஆமா, உன் கூட ஒரு எம்எல்ஏ இருப்பதை விட, உங்க கூட ஒரு மினிஸ்டர் கூட இருப்பதை விட, உங்க கூட ராணுவ படையே இருந்தாலும் கூட நீ பாக்கியசாலி இருக்க முடியாது. ஆனால் இந்த உலகத்தை படைத்த தெய்வம் ஆண்டவராக இயேசுவானவர் உங்களோடு இருக்கும் பொழுது நீங்கள் தான் பாக்கியசாலிகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து நீங்க தான் பாக்கியசாலிங்க. பக்கத்தை கை கொடு சொல்லுங்க பாப்போம். ஆமென், ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. சொல்லுங்க. ஆமா, ஒரு மனிதனோடு கூட யாரு கூட இருக்கணும்? ஆமா, தேவன் இருக்க வேண்டும். ஒரு மனுஷன் கூட, ஒரு தேவன் ஆண்டவர் கூட இருப்பார்னு சொன்னால் அவனுடைய காரியம் எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் விரும்புகிறதை கர்த்தர் செய்வார். அவனுக்கு பெரிய ஆபத்து வந்தாலும் அவனை தேவன் பாதுகாத்துக் கொள்வார். ஆகவே இந்த புது வருஷத்துல ஆண்டவர்கிட்ட கேட்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஆண்டவரே என்னோட கூட இருங்க. நீங்க கேட்க போறீங்க, நீங்க சொன்னீங்களா, ஆண்டவரே பலங்கொண்டு திடமனதாயிரு, கலங்காதே, திகையாதே, நீ போக இடமெல்லாம் கூட இருப்பேன்னு சொன்னீங்களப்பா. என் கூட இருங்க, என் கூட பாருங்க. எந்த மனுஷனோடு ஆண்டவர் கூட இருக்கிறாரோ அந்த மனுஷன் காரிய சித்தி உள்ளவனாய் இருப்பான். அவன் ஜெயம் எடுக்கிறவனா இருப்பான். கர்த்தருக்கு அவனுக்கு படிப்பு இல்லாம இருக்கலாம், திறமை இல்லாம இருக்கலாம், அழகு இல்லாம இருக்கலாம், அந்தஸ்து இல்லாம இருக்கலாம், நல்ல வேலை இல்லாம இருக்கலாம், அருமையானவர்களே ஞானம் இல்லாம இருக்கலாம். ஆனால் தேவன் அந்த மனுஷன் கூட இருந்தார்னா அருமையா அவன் மகிமையானவனாக, திறமசாலியாக, ஞானம் உள்ளவனாக கட்டாய் இருக்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாருங்க, பேதுரு படிப்பறிவு இல்லாதவர் தான். ஆனா பேதுரு கூட தேவன் இருந்ததுனால பாருங்க, தேவன் பேதுருவை வல்லமையாய் பயன்படுத்தினார். முடவனை நடக்க வச்சிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேதுரு ஜெபிக்கும் போது வல்லமையான காரியங்கள் நடைபெறுகிறது. பேதுரு படிப்பறிவு இல்லாத மனுஷன் தான். ஆனா ஒன்று, தேவன் கூட இருந்தார். ஒரு ஜப்பானியை பார்த்து பேதுரு அதான் சொன்னார், வெள்ளியின் பொண்ணு என்னிடத்துல இல்லை, என்னிடத்துல உள்ளதை நான் உனக்கு தருகிறேன் சொல்லி அவர் ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது ஆண்டோட வல்லமை அந்த இடத்தில் இறங்கிச்சு. ஹல்லேலூயா. புரிஞ்சுல, உங்க குடும்பத்துல, உங்க பிசினஸ்ல, நீங்க படிக்கிற படிப்புல, உங்க ஊழியத்துல தேவ வல்லம் இறங்க வேண்டுமானால் அதுக்கு படிப்போ திறமையோ டேலண்ட்ல தேவையில்லை. கர்த்தர் உன் கூட இருந்தாலே போதும்.
பக்கத்துல பார்த்து கர்த்தர் உன் கூட இருந்தா போதும். 2026ஆம் ஆண்டு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மலைகள் விலகினாலும் பர்வதம் நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகுவதில்லை. ஒரு தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்த வார்த்தைகள், இந்த வசனத்தை எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இதை குறிச்சு 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்குமோ, எப்படி சமாளிக்க போறனோ, எப்படி குடும்பத்தை நடத்த போகிறனோ, எப்படி ஊழியத்தை செய்ய போகிறனோ, இந்த பயம் உங்களுக்குள்ள இருக்குமானால் இன்றைக்கு அதெல்லாம் அப்புறப்படுத்துங்க. ஏனென்றால் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டார். ஆமென். உதவி செஞ்சுட்டு போறதா அது வேற, கூடவே இந்த உதவி செய்யறது வேற. கர்த்தருக்கு புரிஞ்சா? பிள்ளைகள் கொஞ்சம் அமைதிப்படுத்துங்க, இல்ல வெளியே திரும்ப சமாதானப்படுத்தி கொண்டு வாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையாமல். ஆகவேதான் பாருங்க, ஆதியாகம புஸ்தகத்துல 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிச்சு பாருங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். பாருங்க, யோசேப்பு கூட கர்த்தர் இருந்தவனால் அவன் எப்படிப்பட்டவனா இருந்தானா? காரிய சித்தி உள்ளவனாய் மாறிவிட்டான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஆமா. எந்த மனுஷனோடு யாரோடு கர்த்தர் கூட இருக்கிறாரோ அவன் வாழ்க்கையில் எல்லாம் சக்சஸ். எல்லாம் சொல்லுங்க, அவன் வாழ்க்கையில் எல்லாமே சக்சஸ். அவன் பண்ற பிசினஸ் சக்சஸ், அவன் படிக்கிற படிப்பு சக்சஸ், எடுக்கிற முயற்சி சக்சஸ். ஹல்லேலூயா. யாருக்கு சக்சஸ்? அவன் எல்லாரும் யாரோடு தேவன் இருக்கிறாரோ அவர்கள் எடுக்கிற எல்லா முயற்சியிலும் ஒரு சக்சஸை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த 2025ஆம் ஆண்டுல ஒருவேளை தோல்வியை சந்திச்சிருக்கலாம், நீ வெட்கப்பட்டு நின்றிருக்கலாம், நீ கேட்ட நினைச்ச காரியம் நடக்காம இருக்கலாம். நான் வருகிற ஆண்டில எல்லாம் நடக்க போகுது. ஆமென். என்றால் கர்த்தர் வாக்கு கொடுத்து விட்டார். நான் கூட இருக்கிற வாக்கு கொடுத்து விட்டார். இங்க பாருங்க, யோசேப்போடு ஆண்டவர் கூட இருந்தார். யோசேப்பு யார்? பாவத்துக்கு விலகி ஓடின மனுஷனோடு கர்த்தர் கூட இருந்தார். ஆமென். ஒரு அடிமையா இருந்த மனுஷனோடு கர்த்தர் கூட இருந்தார். பாவத்தை வெறுத்த மனுஷனோடு தேவன் கூட இருந்தார். குற்றம் சாட்டப்பட்ட மனுஷன் மீது கூட தேவன் கூட இருந்தார். அவன் தான் யோசேப்பு. யாருங்க? அவர் தான் யோசேப்பு. பாவத்துக்கு விலகி ஓடின. ஆனால் புது வருஷத்துல தேவனுக்கு விரோதமான காரியம் பாவம் இருக்குமானால் நீ யோசேப்பு போல விலகி ஓடுங்க. ஆமென். எங்க ஓடுங்க? சத்தமா சொல்லுங்க, எங்க ஓடுங்க? ஆமா, விலகி ஓட வேண்டிய விஷயத்துக்கு விலகி ஓடிட்டீங்கன்னா வர வேண்டியவர் உனக்குள்ள வந்துருவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விலகி ஓட வேண்டிய விஷயத்துக்கு விலகி ஓடுங்க, உனக்குள்ள வர வேண்டியவர் வந்துருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மணிக்கணக்கா சினிமா பார்த்து உட்கார்ந்துருந்தா கர்த்தர் வந்துருவாரா? உன் கூட இருப்பாரா? ஆமா, மணிக்கணக்கா சினிமா பார்த்துட்டு ஓ கர்த்தர் கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு கர்த்தரா இருப்பாரு, பிசாசா உட்கார்ந்து இருப்பான். நீ மணிக்கணக்காம ஜபிக்காம வேலை 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 ஓடிவிட்டு ஓ கர்த்தாவை சொல்லிட்டீங்க ஆண்டவரே, உன் கூட இருப்பேன்னு சொல்லிட்டு ஆண்டவரை கூட இருங்கன்னா எப்படி கூட இருப்பாரு? மணிக்கணக்கா சினிமா பார்க்கிறவோட, மணிக்கணக்கா வேலை செய்யறவோட, ஜபிக்காம சுத்துறவனோட, சபைக்கு ஒழுங்கா வராதவங்களோட, வேதம் வாசிக்காதவங்களோட, கடவுளுக்கு பயப்படாதவங்க கூட கர்த்தர் இருக்கவே மாட்டாரு. அல்லேலூயா. புரிஞ்சீங்களா? ஆமா, கர்த்தர் கூட இருக்குன்னா என்ன செய்ய? யோசேப்பு போல பாவத்துக்கு விலகி ஓடுங்க, நீதியை செய்ய, கர்த்தருக்கு பயப்படுங்க, ஆண்டவர் உண்மையா இருங்க, கர்த்தர் உன் கூடவே இருப்பார். ஹல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா. யோசேப்பு யாருங்க? பாவத்தை வெறுத்தவன். பாவத்தை வெறுத்தவனோடு கர்த்தர் கூட இருந்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில புது வருஷத்துல திரும்ப 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 பாவத்தை செஞ்சு சபைக்கு லேட்டா வர்றது,
பாட்டு முடிஞ்சு வருது, பிரசங்க சண்டர்ல வருது, இதெல்லாம் ஒரு முடிவு கட்டுங்க. இன்னைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டவனு கர்த்தர் கூட இருக்க மாட்டாரு. நல்லா புரிஞ்சுக்கிய. யோசேப்பை பாருங்க, அவன் அடிமையா இருந்தாலும், அவன் சிறைச்சாலை இருந்தாலும், அவன் தேவனுக்கு பயந்திருந்தான், பாவத்தை வெறுத்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். யோசேப்பு வாழ்க்கை நிறைய அடிமையில் விழுந்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் யோசேப்பு கர்த்தரை விடல, ஆண்டவருக்கு உண்மையா இருந்தான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க கூட யார் வேணா இருக்கலாம், நீ எழுதி வச்சுக்கொள்ளுங்க, ஆண்டவர் இயேசு உங்க கூட இருக்க வேண்டும். ஆமென். புரிஞ்சு? நீ வாலிபனாக இருக்க, வாலிப பிள்ளையா இருக்கலாம், நீ காலேஜ் படிக்கலாம், ஸ்கூல் படிக்கலாம், நீ வேலை செய்யலாம், குடும்பஸ்திரியா இருக்கலாம், குடும்பம் நடத்தி கொண்டிருக்கலாம், பிசினஸ் மேலா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, உங்களோடு யார் இருந்தா இல்லாமல் போனாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்க வேண்டும். இன்னைக்கு தீர்மானம் எடுங்க. இன்னைக்கு கர்த்தருக்கு என்ன தீர்மானம்? என்ன தீர்மானம்? ஆமா, கர்த்தர் என் கூட. ஆமா, அவர் கூட வச்சுக்கணும். யார வச்சுக்கணும்? ஆமா, கர்த்தர் கூட இருக்குன்னா என்ன செய்யணும்? அதை முயற்சி பண்ணுங்க. நிறைய பேர் பாருங்க, ஒரு பிசினஸ் பண்ணுவாங்க, பிசினஸ் சக்சஸ் ஆக என்ன செய்வாங்க? அது என்ன செய்யலாம், எப்படி கஸ்டமரை கவர் பண்ணுவோம், எப்படி கஸ்டமரை இழுப்போம் அப்படின்னு சொல்லி பல ஆஃபரை போடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? தீபாவளி அன்னைக்கு பார்த்துருக்கீங்களா? துணி கடைகள்ல, பாத்திர கடைகள்ல அப்படியே தொங்க விட்டுருவோம் ஆஃபர். டிவி கடையில ஆஃபர். என்ன ஆஃபரு? டூ வீலர் கடையில, அப்புறம் கார் ஷோரூம்ல ஆஃபர். என்ன ஆஃபரு? தீபாவளி பிரியாணி ஆஃபரா? தீபாவளி ஆஃபர், பொங்கல் ஆஃபர், அப்புறம் நியூ இயர் ஆஃபர் அப்படியே போட்டிருப்போம். எதுக்கு அந்த ஆஃபர்? எதுக்குன்னா கஸ்டமரை கேட்ச் பண்றது. அப்பதான் கஸ்டமரை செய்வாங்க, வருவாங்க. அல்லேலூயா. 2026ஆம் ஆண்டுல கர்த்தர் வருவன்னு சொல்லிட்டாரு. அவர் வர வேண்டுமான என்ன செய்யணும்? தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்க வீட்டை தேடி வர வேண்டுமானால், ஆண்டவர் உங்களுக்குள்ள வர வேண்டுமானால் என்ன செய்யணும்? சொல்லுங்க. ஆமா, அதுக்கு நீ ஆயத்தமாகணும். அதுக்கு நீங்க சும்மா சபைக்கு வந்து உட்கார்ந்துட்டு, சும்மா பேருக்கு வந்து உட்காந்துக்கிட்டு ஒன்னும் சொல்ற மாதிரி கிடையாது. ஏனென்றால் கடைசி காலத்துல நீ தான் கணக்கு கொடுப்ப. கர்த்தர் உன் பக்கத்துல உட்கார்ந்து ஆராதிச்சவளம் பரலோகம் போயிடுவோம், நீ நரகத்துக்கு போயிடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நினைக்கலாம், ஐயோ நானும் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தேனே, நான் என் வாழ்க்கை எப்படியாச்சு, நீ சரியில்லை. பக்கத்துல உட்கார்ந்தவன் நல்லா பயபக்தியா உட்கார்ந்து இருப்பான், நல்லா ஜெபம் பண்ணுவான், பாட்டு பாடுவான், எல்லாம் செய்வான். இதெல்லாம் புரிஞ்சுக்கிங்க. சபைக்கு வருது பெருசு இல்லைங்க, வந்து என்ன செய்யணும் அதான் முக்கியம். வந்து என்ன செய்றீங்க? ஒரு பிள்ளை படிக்க போகுது முக்கியம் அல்ல, ஸ்கூல்ல போய் பிள்ளை என்ன செய்யுது. ஹல்லேலூயா. அதனால நமக்கு ஒரு பயம். 2026ஆம் ஆண்டு ஒரு மோசமான ஆண்டா கூட இருக்கலாம், நிறைய வியாதி வரக்கூடிய ஆண்டாக இருக்கலாம், நிறைய தரித்திரங்கள் வறுமைகள் வரக்கூடிய ஆண்டா இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா ஒன்று கர்த்தர் வாக்கு கொடுத்துட்டார், நீ போகும் இடமெல்லாம் நான் கூட இருப்பேன். அந்த தெய்வத்தை உங்களோடு தக்க வைத்துக் கொள்ளுங்க, உங்களோட தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதான் பாருங்க, அருமையாவலே நியாயாதிபதி புஸ்தகத்துல பாருங்க, நியாயாதிபதி புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம் படிக்கும் பொழுது கிதியோனுக்கு ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே. ஹல்லேலூயா. பயப்படாதே. அவன் ஒரு பயந்த சுபாவம் உள்ளவன். அவனை பார்த்து கர்த்தர் சொன்னார், கிதியோனே நீ பயப்படாதே, நீ பராக்கிரமசாலிதான், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போலதான் இந்த புது வருஷத்துல கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், நீ பயப்படாதே. ஆமென். நீங்கள் பயப்படாதீர்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். நல்லா புரியுங்க. பாருங்க, எசேக்கியாவும் கூட கர்த்தர் கூட இருந்ததுனால எசேக்கியாவோட காரியம் ஜெயமாய் கர்த்தரை மாற்றி கொடுத்தார். இப்ப கர்த்தர் கூட என்ன செய்ய போகிறாரு? நமக்கு வெற்றியை கொடுப்பாரு, சமாதானம் கொடுப்பாரு, நம்ம விருப்பத்தை நிறைவேற்றுவாரு, நம்மளை ஆறுதல் கொடுத்துவாரு, நமக்கு உதவி செய்வாரு, நிறைய விஷயத்தை அவர் செய்வார். கர்த்தருக்கு 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல
18ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்களேன். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசீரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். ஹல்லேலூயா. பாருங்க, எசேக்கியா கூட கர்த்தர், திரும்ப வாசிங்க. ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். யாரோடு? எசேக்கியாவோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் எசேக்கியா போகிற இடமெல்லாம் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அனுகூலமாயிற்று. ஹல்லேலூயா. பக்கத்து கை கொடுத்து சொல்லுங்க, நீ போகும் இடமெல்லாம் உனக்கு அனுகூலம் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? அனுகூலம் கிடைக்கும். முதல்ல பார்த்தோம், உன் காரியம் என்ன செய்யும்? காரிய சித்தி உள்ளவனாய் யோசேப்பு கூட இருந்தான். அவன் செய்கிற எல்லாவற்றையும் கத்தனை பண்ணாரு. காரிய சித்தி. காரிய சித்தி என்னதுங்க? வாய்க்க பண்ணுவார். என்னங்க? வாய்க்க பண்ணுவார். அதான் வேதத்துல வாசிக்கணும், முயற்சி நம்மளுடையது, காரிய சித்தியோ கர்த்தருடையது. ஹல்லேலூயா. ஆமா, அவர் செய்கிறார், அவர் வாய்க்க பண்ணுகிறார். அதான் காரிய சித்தின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, ஆனால் அன்பு தேவச்சனம், எசேக்கியாவோட கூட ஆண்டவர் இருந்தார். அவன் போற இடத்துல என்ன கர்த்தர் செஞ்சாரு? எல்லாவுடைய கண்களும் தயவு கர்த்தர் உண்டு பண்ணினார். எல்லாவற்றையும் கர்த்தர் அனுகூலப்படுத்தி கொடுத்தார். அவனுக்கு எதெல்லாம் எதிராக இருந்துச்சோ அதெல்லாம் அவனுக்கு சாதகமாய் கர்த்தர் மாற்றி கொடுத்தார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து, அன்பு சகோதரனே சகோதரியே, எதெல்லாம் அவனுக்கு எதிராக இருக்கிறதோ அதெல்லாம் அவனுக்கு சாதகமாய் வரப்போகிறது. கர்த்தருக்கு ஒரு நபர் சொன்னாரு, பாஸ்டர், என்ன பார்த்த குடும்பத்தை பார்த்தால் அந்த மனுஷனுக்கு ஆகாது. ஒரு முறை முடிச்சுதான் போவாரு. வெளியே வந்தா முறைப்பாரு, உள்ள போனா முறைப்பாரு. எகத்த வீடு, 2 வாசலும் ஒரே டைரக்ஷன்ல இருக்குது. அதனால ஒரு கலவை திறந்த உள்ள வந்த ஒரு முறை